என் தங்கப்பிள்ளையே, மனதில் எப்பொழுதும் வேதனைகளையே தூக்கி சுமக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று உன் தாயானவளினுடைய வாக்கு அருமருந்தாக அமையப் போகின்றது. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பலரும் தவறுகளை செய்கிறார்கள், மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்கவில்லை என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? இன்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த 6 பாவங்களை யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்பது உண்டு. ஒருபோதும் இவர்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அதற்கு அவர்கள் என்னென்ன பாவங்களை செய்தார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே இந்த பாவங்களை இவர்கள் செய்திருக்கும் பட்சத்தில் தெய்வம் நிச்சயமாக இவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பினை கொடுக்காது. என் குழந்தையே, அது மட்டுமல்ல, நீயே மன்னித்தாலும் தெய்வம் அவர்களை ஒருபோதும் மதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் அவர்கள் தெய்வத்தின் அருகில் வந்து நின்றாலும் தெய்வம் ஒரு நாளும் அவர்களுக்கு எந்த வகையிலும் நல்லதை நடத்த மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன விஷயமாக இருக்கும், ஏது விஷயமாக இருக்கும் என்று யோசிக்கிற என் குழந்தை, உனக்கு இன்று இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சிலரை நீ முக்கியம் என்று நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்து பார், உன்னுடைய மனவழிகள் எல்லாம் குறைந்துவிடும். நீ அவர்களை முக்கியம் என்று நினைப்பதும் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் விட்டு செல்வதும் பல காலமாகவே உனக்கு நடந்து கொண்டிருப்பதை நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன். அம்மா ஏதாவது அதிகமாக எடுத்துச் சொல்கிறேனா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. நீ யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறாயோ, யாருக்காக எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ, யார் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறாயோ, ஆனால் நீ நினைக்கின்ற எந்த எண்ணமுமே அவர்கள் மனதிற்குள் இல்லாத பொழுது அந்த ஒரு உறவை தாங்கி பிடித்து நிறுத்தி வைப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? தன் தன்மானத்தை இழந்து தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காத இடத்தில் என் பிள்ளை நீண்ட காலம் தங்கிவிட முடியாது. ஒரு நாள் உன் மனசாட்சி உன்னிடம் கேள்வி கேட்கும். இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் கிடைத்தும் நீ அப்பொழுது வந்திருந்தால் இன்று உன் வாழ்க்கையின் எல்லா நிலையும் மாறி இருக்கும் என்பதனை அது உனக்கு உணர்த்தும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை. நீ காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இறைவனை நம்பி நடப்பதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சில எண்ணங்கள் தோன்றுகின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா, நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் என்னால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினால் கவலைகள்தான் என் கண் முன்னால் வருகின்றது. எப்பொழுதுமே இல்லாத பிரச்சனைகள் கூட புதிதாக வருவதாக நினைத்து என் மனது வேதனைப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு, எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். இதனால் எப்பொழுதுமே எனக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நடத்தும் என்பதனை நான் உறுதியாக சொல்கின்றேன். உனக்கு வேண்டிய விஷயங்களையும் நீ விரும்புகின்ற விஷயங்களையும் எப்பொழுதும் உனக்கு சரியாக நான் கொடுப்பேன் என்று அம்மா பலமுறை உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய இந்த பாவங்களை மற்றவர்கள் உனக்கு செய்திருக்க கூடாது. நீயும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு செய்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கை முழுமைக்குமே இது மிகப்பெரிய அளவிலான துன்பத்தை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கை முழுமைக்குமே இது மிகப்பெரிய வேதனையை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. காலத்தால் அழிக்கவே முடியாத பாவங்கள் அல்லவா இவையெல்லாம். என் குழந்தையே, முதலாவது பாவம் என்ன தெரியுமா? ஒருபொழுதும் மற்றவர்களினுடைய மனைவியையோ கணவனையோ அவர்களின் மீது ஆசையோ காதலோ ஒருபோதும் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில்
இன்னொருவரின் வாழ்க்கையை நாம் கெடுக்க நினைத்தோமானால் நம் வாழ்க்கை சீரழிந்து போகும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இன்று ஒரு சில பிள்ளைகளை உன் அம்மா நானும் பார்க்கின்றேன். திருமணமாகி நல்லபடியான ஒரு வாழ்க்கை துணை, அழகான பிள்ளைகள் என்று அந்த வாழ்க்கை அவர்களுக்கு எல்லா அதிசயங்களையும் கொடுக்கிறது. ஆனால் அதை ரசித்து அவர்களுக்கு வாழ தெரியவில்லை. அவர்கள் எண்ணமெல்லாம் வேறு எங்கோ ஒரு திசையை நோக்கி செல்கிறது. ஒன்று, சிலர் மது பழக்கத்திற்கு, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இந்த குடும்பத்தை தொலைக்கிறார்கள். இன்னொன்று, மற்றவர்களினுடைய மனைவி மீதோ மற்றவர்களினுடைய கணவனின் மீதோ ஆசை கொண்டு அதை பறிக்க நினைத்து இந்த வாழ்க்கையை இழந்து விடுகின்றார்கள். இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வந்து விடுகின்றது. இதுவெல்லாம் நிச்சயமாக உன்னை ஒரு நாள் நடுத்தெருவில் நிற்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த உதவிகளையும் செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த தவறை செய்கின்றவர்களுக்கு ஒருபோதும் எப்பொழுதுமே நிச்சயமாக மன்னிப்பு என்பதே கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவறை செய்வதற்கு முன்பாக நிச்சயமாக ஒரு முறைக்கு 1000 முறை நாம் யோசித்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் மற்றவர்களின் சொத்துக்கள் மீதும் பணத்தின் மீதும் ஆசைப்பட்டு அதை அபகரிக்க ஒருபோதும் முயற்சி செய்தல் கூடாது. இது 2வது பாவம். இந்த பாவத்தை செய்கின்றவர்களுக்கும் ஒருபோதும் வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. என் குழந்தையே, நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் வாழ வேண்டும். ஒரு அடி இன்னொருவருக்கு கொடுத்தால் கொடுத்துவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒரு அடி கூட நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாமுமே ஒவ்வொருவரினுடைய மனநிலை பொறுத்தது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதுமே தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களின் கனவுகள் மற்றும் ஆசைகளை நாம் அழிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்று செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் கனவுகளே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். யாருக்கும் என்ன ஆசைகள் இருந்தாலும் அதனால் நமக்கென்ன என்று யோசிக்கிறார்கள். அதனால் அவர்களின் மீது தேவையில்லாத பொய்யான விஷயங்களையும் பழிகளையும் சுமத்துகிறார்கள். இதுபோன்று தன்னுடைய சுயநலத்திற்காக இன்னொருவரின் மனதை காயப்படுத்துவதும் அவர்களின் மீது பொய்யான விஷயங்களை சொல்வதும் பழிகளை சுமத்துவதும் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இது 3வது பாவம். இந்த பாவத்தை செய்துவிட்ட பிறகு நாம் மீண்டும் அந்த வாழ்க்கையில் நுழைவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அல்லவா? என் குழந்தையே, 4வது என்ன பாவம் தெரியுமா? நாம் தீய வழியில் செல்வதும் பிறருக்கு மனதால் கூட நன்மைகள் நினைக்காமல் இருப்பதும் அவர்களுக்கு பெரிய பாவத்தை உண்டு செய்யும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. தீய வழியில் சென்று கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே மனதால் கூட நன்மைகளை நினைக்கவில்லை என்றால் அதுவும் ஒரு பாவம் என்று உன் அம்மா சொல்கின்றேன். அடுத்தது 5வதாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாவத்தை செய்துவிட்டாயானால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மன்னிப்பு என்ற பேச்சுக்கே உனக்கு இடம் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்படிப்பட்ட பாவம் என்னவென்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, சொல்லத்தானே அம்மா காத்திருக்கிறேன். என் குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் கர்ப்பிணி பெண்களிடத்தில் மிகவும் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது. இது 1வது விஷயம். 2வது என்ன தெரியுமா? பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அவர்கள் இருந்து கஷ்டப்படும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களின் மனது நோகும்படி பேசுதல் கூடாது. குறிப்பாக தீட்டு என்று சொல்வதோ, ஓரிடத்திற்குள் அவர்களை நுழையக்கூடாது என்று சொல்வதோ, நீ இப்படி இருக்கிறாய் என்று அவர்களை பார்த்து பேசுவதோ, அவர்களின் மனதை நோகடிப்பதோ ஒருவர் செய்கிறார் என்றால்
அந்த பாவத்திற்கு இந்த வாழ்க்கை முழுமைக்குமே மன்னிப்பு என்பதோ அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்பதோ ஒருபோதும் கிடையாது. இன்று எல்லாம் இந்த காரியங்களை பெண்கள் தான் செய்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் இதில் பெரிதாக தலையிடுவது கிடையாது. சில பெண்களை நான் கண்கூடாகவே கண்டிருக்கின்றேன். தன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக வெளியிலிருந்து வந்த பிள்ளைகள், அவர்களின் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அதே நேரத்தில் வெளியிலிருந்து வருகின்ற பிள்ளைகள் அந்த வீட்டிற்கு புதிதாக வாழ வந்த குழந்தைகளின் மனதை இதை சொல்லியே காயப்படுத்துகிறார்கள். தானும் அந்த நிலையை கடந்துதான் வந்திருக்கிறோம், தன் பிள்ளைகளும் இந்த நிலையை அனுபவித்துதான் வந்திருக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எந்த சிந்தனைகளும் இல்லை. யாருடைய வாழ்க்கையை பற்றியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை காயப்படுத்துவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இதை நினைக்கிறார்கள். நாம் இவர்களை இது போன்று சொன்னால் அவர்கள் மனமுடைவார்கள் என்று நினைக்கிறார்கள். பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வரும் பொழுதெல்லாம் அவர்களை ஒதுக்குவதும் அவர்கள் எதை தொட்டாலும் அதை தண்ணீரில் கொண்டு அலசுவதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது வேண்டும் என்றே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவர்களின் மனதை நொறுக்க வேண்டும் என்றே செய்யக்கூடிய விஷயம். அன்று நாம் இது போன்ற நிலையில் எப்படி இருந்தோம் என்பதனை நிச்சயமாக யோசிக்க வேண்டும். இங்கு எத்தனையோ பேருக்கு வீடு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஒரே அறையில் எல்லா விஷயங்களையும் வைத்திருப்பார்கள். தெய்வங்களினுடைய புகைப்படங்களும் அங்குதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை விட்டு வேறு எங்கு செல்ல முடியும்? பெண் குழந்தைகள் இருக்கின்றவர்கள் அவர்களை வெளியே அனுப்ப முடியுமா? அல்லது தெருவில் தான் படுக்க வைக்க முடியுமா? என் குழந்தையே, அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் பெண்களினுடைய மாதவிடாய் காலம் என்பது தெய்வத்திற்கு தீட்டு கிடையாது. ஒருவேளை அவர்களின் மனது நாம் இப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருகில் நெருங்க வேண்டாம் என்று சொன்னால், அவர்களின் மனதே அவர்களுக்கு அதை சொன்னால் அதை செய்ய வேண்டாமே தவிர மற்றபடி ஒருபோதும் தெய்வம் இவர்களை எல்லாம் எந்த நிலையிலும் தள்ளி வைத்து பார்ப்பது கிடையாது. எல்லோரும் தன் பிள்ளைகள், எல்லோருக்கும் இது தெய்வம் கொடுத்த இயற்கையான ஒரு விதி. இவர்களுக்கு இந்த மாதவிடாய் காலம்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஒரு புது உயிரை கொண்டு வரக்கூடிய ஒரு முழுமையான ஒரு பரிணாமத்தை நாம் எப்படி தவறு என்று சொல்லிவிட முடியும்? இது வேண்டும் என்றே மற்றவர்கள் ஒருவரின் மனதை புண்படுத்துவதற்காக சொல்கின்ற விஷயமாக இப்பொழுது மாறிவிட்டது. உண்மையாகவே இறை நம்பிக்கை கொண்டவர்கள், உண்மையாகவே தெய்வத்தை தன் அருகில் கொண்டவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டார்கள். தெய்வத்தின் பெயரை சொல்லி அடுத்தவர்களை பயமுறுத்த நினைப்பவர்கள்தான் இது போன்ற காரியத்தை செய்வார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த பாவத்தை செய்தவர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு தெய்வத்திடமிருந்து கிடைக்காது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்ததாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொருவரின் மீது தேவையில்லாத பொய்யையும் பழியையும் சொல்லி அவர்களை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்க கூடாது. ஒருபோதும் மற்றவர்களின் மீது பழியை சொல்லி நீ தப்பித்து விடலாம் என்று மட்டும் நினைக்காதே. உனக்கு வேண்டுமானால் இந்த நேரம் தப்பித்ததற்கு அது சமமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது தெய்வம் மட்டுமே அறிந்த விஷயமாக மாறிவிடும். இது போன்ற ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நீ தெய்வத்தின் நேரடியான பார்வையில் வந்து விடுவாய். தெய்வம் ஒருபோதும் உனக்கு மன்னிப்பை கொடுக்க நினைக்காது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை புரிந்து நீ பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். பாவங்களை செய்தோ இந்த பாவங்களை செய்தவர்களையோ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அம்மா ஆரம்பத்தில் சொன்ன ஒன்றை மீண்டும் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். யாரையும் முக்கியம் என்று நினைக்காதே. நீ நினைக்கும் வரை இவர்கள் உனக்கு கஷ்டங்களைத்தான் தருவார்கள். எல்லோரும் வந்த வழியில் இந்த வாழ்க்கையில் பயணித்து விட்டு செல்கிறார்கள் என்று சிந்தித்து பார். நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இருக்காது.
உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய வார்த்தைகளும் செயல்களும் உன்னை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்து இந்த பிடியிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.